தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க, புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்கிறது, உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்க ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையா கூட்டணி வச்சிங்க. தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையாவது அப்போ கேட்டு வாங்கினீங்களா? இல்ல தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோனப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களா? கேட்கல. தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடத்தப்போ எதிர்த்து குரல் எழுப்பல. இப்பவும் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாகவே சொல்றாங்க. அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம வாய்மூடி இருக்காங்க. சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சொந்த கட்சியை அடமான வச்ச பிறகு எப்படி பேச முடியும்? ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க. திரும்பவும் அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். நான் உறுதியோடு சொல்றேன், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நெருக்கடிகளை மீறி நெருப்பாற்றில் இந்த தமிழ்நாட்டை உயர்த்தி வரக்கூடிய திராவிட அரசுக்கு ஆதரவாக மக்கள் இருக்கீங்க. இப்ப இருப்பது போலவே 2026 நீங்க ஆதரவாக இருப்பீங்க. எப்பவும் நாங்க உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.